ஹாப்பி நியூ இயர் வந்ததே, அன்பை சொல்லி ஆசை முத்தம் தந்ததே. எவடியவே முத்தம் தந்துச்சாம முத்தம். ஏ போட்டு தாக்கு. ஏ பைத்தியம் பைத்தியம், ஏன் இப்படி ஆடிட்டு இருக்கா? போட்டு தாக்கம் போட்டு என்னத்தை போட்டு தாக்கணும் ஏன்? அதானே நியூ இயர் அன்னைக்கு பார்த்து ஏன் ஒன்று இப்படி ஏவி விட்டுருக்கு ஏன்? ஏடி நானே சந்தோஷத்துல கிடந்து ஆடிட்டு இருக்கேன், உங்களுக்கு எதுக்கு எரியுது? சே, இந்த நியூ இயர் எனக்கு ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்குடி, சிறப்பா அமைஞ்சிருக்கு. எம்மா தாயை கொஞ்சம் ஆடாம சொல்றியா? நம்ம சந்தோஷமா இருந்தா இவளுக்கு பொறுக்காதே. ஏன் முடியுமா மூஞ்ச ஏன் அப்படி வச்சிருக்கா? கொஞ்சம் சிரிச்ச மேனிக்கு வையேன். சரி நல்லாவே இல்லப்பா. ஆமா உங்களுக்கு இதான வேலை. ஏன் மூஞ்சி எப்படி இருந்தா உங்களுக்கு என்னடி? சும்மா தேவையில்லாம மூஞ்சி பார்த்து அதை பண்ணி இதை பண்ணி சொல்லிட்டு இருக்காத பத்துக்க. நான் இப்ப என்ன சொல்லிவிட்டேன்னு இவ இப்படி கோவப்பட்டு கிடக்கா? மூஞ்சி உருன்னு வச்சிருக்காரு நல்லாலையே அப்படின்னு. அதுக்குள்ள ஏன் இப்படி கோவப்படுறா? எரிஞ்சு விடான்னு தெரியலையே, என்ன பிரச்சனை தெரியலையே. மேடம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே போலயே. ஆமா சின்ன பொண்ணு, என் வீட்டுக்காரர் நியூ இயருக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு 2000 ரூபா தந்தாரு பத்துக்க. அதான் கொஞ்சம் குளு குளுன்னு சந்தோஷமா இருக்கு. என்னது 2000 ரூபா தந்தாரா? பரவாயில்லையே. நெட்டவைய ஒத்த காசு நம்ம கையில தரல. உனக்கு என்னப்பா, நீ கொடுத்து வச்ச மகராசி. உன் புருஷன் அள்ளி அள்ளி கொண்டு வந்து தட்டுவா, நீ எதில் வாங்கி கட்டுவா. நாங்க அப்படியா? இந்த ஆரம்பிச்சிட்டியா? உடனே பஞ்சப்பாட்டு பாடிட்டியா? ஏய் இல்லவே, சந்தோஷமான விஷயம் தானே. வேற என்ன, புதுச்சேலை வாங்கி கட்டிக்க வேண்டியது தானடே. அவ என்னைக்கு புதுச்சேலை வாங்கி கட்டியிருக்கா? அவ கையில எவ்வளவு காசு கொடுத்து எவ்வளவு சேலை சேலையா வாங்கி கொடுத்தாலும் அந்த கிழிஞ்ச சுடிதார் தான் போட்டு திரிவாளை தவிர்த்து ஒரு நாளும் ஒரு நல்ல சேலை ஒரு நல்ல புடவை இல்லைன்னா ஒரு நல்ல சுடிதார் போட்டு திரிவாளா? ஒரே இந்த சிங்கிச்சான் ப்ளூ கலரும் ரோஸ் கலரும் மஞ்சள் கலரும் கலந்த மாதிரி ஒரு கலவையில ஏதாவது ஒன்று போட்டு திரிவா. என்னடி இப்படி சொல்லிவிட்டா? இந்த சுடிதார் தாண்டி எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, அதானே நான் இதே போட்டுட்டு திரியிறேன். இல்லைன்னா மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவா போடி. சின்ன பொண்ணு, உன் வீட்டுக்காரரு உனக்கு நியூ இயர்க்கு ட்ரெஸ் வாங்க எவ்வளவு காசு தந்தாரு? அந்த மனுஷன் ஒத்த ரூபா கண்ணில் காட்டல. அவரு கண்ணிலே காட்ட மாட்டேங்காரு, வேற கையில எங்க காசை தர போறாரு? ஐயோ பாவம், சில்லிகள் சில்லிகள். சிலத்தைக்கா நீங்க எடுத்தீங்களா புது ட்ரெஸ்? அட போடி, நியூ இயரா நியூ இயர். எந்த நியூ இயர் வந்தாலும் வீட்டுல பாத்திரம் கழுவி சோத்த பொங்கி வீட்டுல தான் கிடக்கணும். அதுக்கு எதுக்கு புது ட்ரெஸ்? இந்த பழைய சேலையே போதும். என்னக்கா சட்டுன்னு இப்படி சொல்லிவிட்டியே? நியூ இயருக்கு நல்ல புது சேலை அழகழகா கெட்டினாதான் அந்த வருஷம் முழுக்க நம்மளுக்கு புது சேலையா கிடைக்கும். சேலையே வேண்டாம் போடி. ஒத்தரசா என்னடி, நீ எப்படி 5000 ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கியிருப்பா, நானாச்சும் 2000 ரூபாய்க்கு தான். ஏ இழுவே, சும்மா கடுப்பு கிளப்பிட்டு கிடக்காத பத்துக்க. உனக்கு 2000 ரூபாய்க்கு சேலை கிடைச்சானுங்க எங்க அவ்வளோட்டையும் வந்து சீனை போட்டு கிடைக்கும் சீனை. வாயை முட்டு பேர் பத்துக்க. நான் 5000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்தேன்னு பார்த்தா நானே அங்க கிழிஞ்ச சேலையை தச்சு நான் போட்டுட்டு நான் சுத்திட்டு கிடக்கேன். இதுல 5000 ரூபாய்க்கு சேலை வாங்கி போட்டான். என்ன அவ்வளோ ஒரு ஃபயர் ஆகுறாளுவே, தெரியாத நம்ம வந்து கேட்டோமோ. இப்ப இந்த முன்னிட்ட கேட்டாலும் திட்டுவா, கேட்கலாலும் திட்டுவா. என்ன பண்ண? சரி சும்மா ஏதாவது லைட்டா கேட்டு விட்டுருவோம். முனி இந்த பாரு இழுவே, சும்மா தேவையில்லாம முடிக்கு நீன்னு சொல்லிட்டு கிடக்காத பத்துக்க. சேலை எடுக்கல ஒன்னும் எடுக்கல, வேலையை பத்திட்டு போ. ஆமா, அவளுக்கு இந்த ஆரஞ்சு கலர் உடுப்பே கால் வரைக்கும் தொங்கிட்டு கிடக்கு. வேற அவளுக்கு எங்க சேலை வாங்கி எங்க கிட்ட கத்தரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு சேலை கிட்ட எல்லாம் வாசப்படுவாளா? என்னடி அங்க என்ன பத்தி தானே முடுமுடுத்துட்டு இருக்கிய? ஆமா, இவ பெரிய கலெக்டர், இவளை பத்தி நாங்க முடுமுடுத்துட்டு இருக்கோம். போ ஆவியா வேலையை பத்திட்டு. அப்படி சொல்லுடி. அப்ப இந்த வருஷம் உங்க யாருக்கும் புது துணி கிடைக்கல. புது துணி போட இந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்து வைக்கல, அப்படிதானே? ஐயோ ஐயோ, நான் 2000 ரூபாய்க்கு நல்ல சேலை எடுத்து நல்ல அழகா டிசைன் ஆரி ஒர்க் போட்டு பிளவுஸ் எல்லாம் தைச்சு வச்சிருக்கேன். பாத்துக்க, போடணும் இனிமேட்டு தான். ஆமா மினுக்குறா பாரு, மினிக்கிட்டு ஓவரா மினிக்கிட்டுல தெரியுறா. பாப்போம் பாப்போம் அப்படி 2000 ரூபாய்க்கு என்ன புடவை எடுத்திருக்கான்ட்டு. சின்ன பொண்ணு, நீ எப்படினாலும் ட்ரெஸ் எடுத்துட்டு வேடி, நீ ஏன்டி எடுக்கல? சரி சரி, எப்போ பார்த்தாலும் இந்த பேண்ட்டும் இந்த சட்டையும் இந்த குல்பனியும் போட்டுட்டு சுத்தலான்னு பார்த்துருப்பா. சரி புரியுது புரியுது, விடு விடு. இந்த பேரு சும்மா இருக்கேன்னு நோண்டுன்னு வச்சுக்கேன், ஒரு எத்து விட்டுறேன் பத்துக்க. இருந்தாலும் எங்க போய் பறந்து கடந்து விடுவான்னு எனக்கு தெரியாது பத்துக்க. சும்மா எதையாவது பேசணும்னு வந்து பேசிக்கிட்டு. சரி சரி, இல்லாட்ட சொல்லணும்னு நினைச்சோம், எப்படியோ சொல்லி சீன் போட்டாச்சு. இதுக்கு மேல சொன்னா அவ்வளோ சேர்ந்து நம்மள கும்மரி போடுவாளுவ. உலக அழகி நான் தான், உலக அழகி நான் தான். ஏ இழுவே, நீ உலக அழகி கிடையாது, உள்ளூர் கிளவி. சும்மா உலக அழகி நான் தான் பாட்டை பிடிச்சிட்டு பீத்திட்டு கிடக்காதே. ரொம்ப ஃபயரா இருக்காளுவ போலயே. என்ன சொன்னாலும் கோல் அடிச்சு கடிச்சு விடுறாளுவே. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதுதான் நம்ம. சே, இந்த இழுவை கொடுத்து வச்சவா புரிச்சேன் பாரு. நியூ இயர் கூட்டு போய் 2000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்துருக்கான். நம்ம வீட்லயும் இருக்கானே. இந்த வரேன்டா வரேன், தர்பூசணி மண்டையா அந்த வரேன். ஏ உத்தரசா, என்னடி எழுந்துட்ட? இல்ல சின்ன பொண்ணு, வீட்டுல ஒரு வேலை இருக்கு பத்திக்க, அந்த முடிச்சிட்டு வரேன் சரியா? அப்படி என்னடி வேலை? இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் கொஞ்ச நேரம் பேசுவோம். இல்லடி, அடுப்புல வந்து குழம்பு வச்சேன் பத்திக்க. அடுப்பு ஆப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியல பத்திக்க. நான் போய் பாத்துட்டு வரேன் என்ன ஏதுன்னு. இரு வரேன். சரி இல்லையே, இவ இவ்வளவு அவசர அவசரமா ஓடுறாளே, என்ன கதைன்னு தெரியலையே. சரிடி, அப்ப எனக்கும் வேலை இருக்கு, நானும் உள்ள போய் பாக்கேன். அதானே, ஒருத்தர் கூட்டத்துல இருந்து கலைஞ்சு போனாலே அவ்வளவு வரும், கூட்டமே கலைஞ்சிரும். சரி போங்கக்கா போங்க, வேலை இருக்கவே போங்க.
நம்மளும் போக வேண்டியது அவர் இவ்வளவு கிட்ட இருந்து நம்ம என்னத்த பண்ண. இழுவ நீயாச்சும் இருடி எனக்கு துணைக்கி. இருக்கேன் எனக்கு நேரம் போல அதான் நான் இங்க வந்தேன். நான் இங்க வந்த உடனே அவ்வளோ கிளம்பிட்டாளுவே. இழுவ எனக்கு டவுட்டாவே இருக்கு பத்துக்க. இந்த உத்தரசா ஏதோ ஒரு காரியமா தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு விஷயம் மனசுல தோணுது. அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வா போய் பார்ப்போம். அப்படி என்ன விஷயம் மனசுல தோணுது? ஃபர்ஸ்ட் மூடிட்டு வாடி நம்ம போய் பார்ப்போம். என்னமோ சொல்றா. சரி நம்மளுக்கும் நேரம் போல இவ கூட போய் பார்க்க வேண்டியதுதான். என்ன செல்லோன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? நான் இன்னொரு 10 நிமிஷத்துல உன் முன்னாடி டான்னு வந்து நிக்கேன். இந்த வீட்டுல தான் இருக்கேன் பத்துக்க. இப்ப கிளம்பிடுறேன் சரியா? நியூ இயர்க்கு ஒரு சேலை எடுத்துறல ஒன்னு எடுத்துறல. நான் இங்க வெறுப்புல உட்காந்துட்டு இருக்கேன். இவனுக்கு இப்ப லவ் கேக்குது. லவ் அந்த குண்டச்சிட்ட தான் இப்ப பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். 10 நிமிஷத்துல வருவாம்ல. இனி எப்படி இன்னைக்கு போறேன்னு நானும் பார்க்கல. டார்லிங் இந்த வந்துட்டேன். போனை வை, நான் உடனே வந்துடுறேன். சரி வரும்போது உனக்கு பிடிச்ச குலோப் ஜாமு மறக்காம வாங்கிட்டு வந்துடுறேன். குலோப் ஜாம் ஜோ தர்பூசணி மண்டை. டார்லிங் ஒரே பேட் வைப்ரேஷனா இருக்கு. நீ போனை வைமா, நான் வரேன். என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இங்க நான் ஒருத்தி குத்துக்கல்லாட்டம் இருக்கேன். ஏன் முன்னாடியே அந்த குண்டச்சிக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கியோ? ஆமா இப்ப அதுக்கு என்ன? இப்ப அவளதான் பார்க்க போறேன். நீ வேணா வரியா? ஆமா அவ மூஞ்சி இருக்க அளவுல நான் வேற அவளை வந்து பார்க்கணும். என்ன பத்தி பேசு. என் டார்லிங்க பத்தி பேசுற வேலை வச்சுக்கிடாது. டார்லிங் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் என் படிக்கு தானே உட்காந்துட்டு இருக்கேன். சும்மா இருக்கேன். என்கிட்ட வந்து ஒம்பழுத்துட்டு இருக்கா. யோ தொப்பி மண்டை பம்பர மூக்கா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காயா? நியூ இயருக்கு ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு சேலை எடுத்து கொடுப்போன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா? நியூ இயருக்கு சேலையா? உனக்கு இதுக்கு சேலை? அங்க ஒவ்வொருத்தன் நியூ இயருக்கு பொண்டாட்டிக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுக்கான். நான் பாரு எப்ப பார்த்தாலும் கிழிஞ்ச சேலையை தான் கட்டிட்டு இருக்கேன். இல்லாட்டி இப்ப எனக்கு நியூ இயருக்கு சேலை எடுத்துருவியா இல்லையா? ஆமா முதல்ல பீரோல இருக்க சேலையை கட்டி அதுக்கப்புறம் சேலை எடுத்துருவோம். சேலை சும்மா வந்துட்டா. போ, எனக்கு ஒரு நேரம் ஆயிட்டு வெளியே கிளம்பணும். ஐயே இவ என்ன சேலை கட்டி சண்டை போட்டுட்டு இருக்கா? இழுவ இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வந்த வேலை எப்படி கச்சிதமா நடக்குது பேரு. அதுக்கு தானே பீத்தணும் தானே வந்தா. இங்க பத்தியா குடும்பத்துக்குள்ள எப்படி ஒரு பிரச்சனை ஓடுது பேரு. ஏப்ல நான் உங்ககிட்ட சும்மா சீன் போடலாம்னு நினைச்சு வந்தேன். இங்க கொஞ்சம் விட்டு அடிப்படி ஆயிரும் போலயே. அவர் முறைச்சிட்டு நிக்காரு, இவாளும் ஒரு படியா முறைச்சிட்டு நிக்கா. பாரு வெட்டு குத்துன்னு ஆச்சுன்னு வச்சுக்கீங்க. கடைசியில் இந்த சண்டைக்கு யார் காரணம்னு பார்த்தா நீயா தான் இருப்பா. உன்னதான் தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல கூட வைப்பாவே. என்னடி இப்படி சொல்லிவிட்டா? சும்மா ஒரு சேலை வாங்கினேன்னு சொல்லிட்டு சீனா போட்டதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா? பாரு இப்ப பெரிய பிரளயமே வெடிக்க போகுது. தொப்பி மண்டை நானும் பாத்துட்டு இருக்கேன். ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். அப்படிதான் பண்ணுவேன். இப்ப என்ன உனக்கு? ஒரு சேலை எடுத்து கொடுக்க உனக்கு துப்பு இல்ல? நீ என்கிட்ட வாய் பேசிட்டு இருக்கியா? இதுல இந்த குண்டு பொம்பளை வேற நீ பாக்க போறா என்ன? ஒண்ணு அச்சச்சோ இவ என்னடி இப்படி போட்டு அடிக்கிறா? பாரு 2 பேர்த்துல யார் உயிர் போனாலும் ஒன்னாவது தூக்கி ஸ்டேஷன்ல வைப்பாவே. சீனா போடுற சீனு இப்ப பாடுடி. இப்ப போடு. ஐயோ இவளையே கொலகேசில தூக்கி நம்மள உள்ள வச்சு போலயே. ஏ சின்ன பொண்ணு வாடி போய் தடுப்போம். ஆமா இப்ப மட்டும் நல்லா பேசு போ. ஒத்தரோசா விடுடி விடு, சண்டை போடாதீங்கடி. ஐயோ யாராவது 2 பேர்த்துல ஒருத்தர் பொறுத்து போங்களே. இப்படி சண்டை போடாதீங்க. ஏமா தங்கச்சி என்ன எப்படியாச்சும் காப்பாத்துமா. கொல்லுன்னு கொல்றாளே. இழுவ விடுடி. இவனை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. இவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் முன்னாடியே போன் பேசிட்டு இருப்பான். எவ்வளவு கொழுப்பு இவனுக்கு. ஐயோ இவ இருக்க வேகத்துல பார்த்தா இந்த அண்ணனை அடிச்சு கொன்றுவா போலயே. எடி விடுடி. இழுக்க கூட முடியலையே. ஐயோ எப்பா இவ்வளவு தடுக்க வந்ததுக்கு நம்மள போட்டு உடைச்சு விட்டாளுங்களே. ஐயோ அம்மா கண்ணு பிஞ்சு ஜாமு வெளியே வருதே. குந்தாணி இந்த மிதிக்கிறாளே. என் டார்லிங்க வேற பார்க்க போனோம்னு நினைச்சு இப்படி மூஞ்சு பஞ்சராக்கி விட்டாலே. இந்த மூஞ்ச வச்சுட்டு நான் எப்படி போவேன்? எடு செருப்ப நாய். இப்பவும் அவளதான் பார்க்க போலேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியோ? சின்ன பொண்ணு சீக்கிரம் நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. இடத்த காலி பண்ணிடுவோம். இல்லைன்னா நம்மள தொலைச்சு விடுவாளுவே. ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் நாகராணி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் மகிஷாலினி, ஹாய் விஜி, ஹாய் கற்பகவல்லி, ஹாய் ரித்திகா ஸ்ரீ, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் சுபாஷ். நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.